Hello, good day to all. Welcome back to our channel, The Home Director. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான vlog. இந்த vlogல வந்து என்னோட இந்த வார ரொட்டீன்ல உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ண முடியுமோ, என்னென்ன யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ண முடியுமோ, இது எல்லாமே இந்த vlogல வந்து நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணிருக்கேன். நம்ம சேனல்ல நீங்க பார்க்குற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, நிறைய டிப்ஸ் வந்து இருக்கு அப்படி நீங்க வந்து ஃபீல் பண்றீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கோங்க. ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த vlog வந்து நான் லாஸ்ட்டு சண்டே ஸ்டார்ட் பண்ணேன். சண்டே மார்னிங். வாழ்க்கையில் சேலஞ்சஸ் இருந்தால் பரவாயில்ல, வாழ்க்கையே சேலஞ்சாக இருந்தால் என்ன பண்ணுறது? எனக்கு வந்து ரொம்ப ஃபீவரிஷாக இருந்தது. பட் இருந்தாலும் வி ஹாவ் டு ஒர்க், நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து மார்னிங் ஒரு கப் ஹாட் வாட்டரோட நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா நம்ம ஹெல்த் மிக்ஸை வச்சு நம்ம காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ணிடுறோம். ஹெல்த்தியாகவும் இருக்குது, சிம்பிளாகவும் வந்து முடிஞ்சிருது. பட் இருந்தாலும் நான் இந்த வாரம் ஃபுல்லாக எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ், நிறைய ஒர்க் வந்து இருக்குது கண்டினியூஸாக. அப்படிங்கிறதுனால நான் வந்து ஏதாவது ஒரு ரெடி மிக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து யோசித்தேன். ஃபீவரால் ரொம்ப டயர்டாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நிறைய வேலை இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அப்படியே சாங்ஸை கேட்டுக்கிட்டே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து 2 மெத்தடில் தக்காளி தொக்கு செய்வேன். இன்றைக்கி ஒரு மெத்தட் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு பேனில் வந்து ஒரு 2 அல்லது ஒரு 3 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டு அதில் வந்து கொஞ்சமாக கடுகு, நிறைய வந்து உளுந்து நிறைய போட்டு, உளுந்து வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் வந்து நிறைய சேர்ப்பேன். இப்போது கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் உளுந்து நல்லா சிவந்ததும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டு, இப்போ வந்து நான் நிறைய சாப் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு வந்து கொஞ்சம் நிறைய சாப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பூண்டையும் வந்து இதோடு சேர்த்துக்கிறேன். பூண்டு வந்து நல்ல வாசம் வர அளவுக்கு வந்து வதக்கி விடணும். தக்காளி வந்து கொஞ்சம் நிறைய கட் பண்ணியிருக்கேன், ஏன்னா வந்து நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். அதனால் இப்போ வந்து தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா தக்காளியிலே நிறைய வந்து தண்ணி இருக்கும். ஸோ அது வந்து நல்லா ட்ரை ஆகி வரணும், எண்ணெயிலே வதங்கணும். இந்த டைமில் தேவையான அளவு நான் வந்து சால்ட்டு சேர்த்துருக்கேன். பட் வந்து எடிட்டிங்கில் வந்து கட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவு வந்து மஞ்சள்தூள், அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள், நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ. இது வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கிறது. நான் செய்கிற தக்காளி தொக்கு வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். காரம், புளிப்பு, உப்பு எல்லாமே வந்து பேலன்ஸ்டாக வந்து நான் பண்ணுவேன். இந்த தொக்கு வந்து நான் அன்றைக்கி ஆஃப்டர்நூன் மட்டும் எடுத்துகிட்டு பேலன்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணேன். அதுக்கப்புறம் நைட்டு, டின்னர், மறுநாள் வந்து டிஃபன் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி நான் பிளான் பண்ணியிருந்தேன். நான் வந்து மேக்ஸிமம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண மாட்டேன். இது வந்து தண்ணியே இல்லாமல் நம்ம வந்து ஃபுல்லாக எண்ணெயிலே பண்ணுறதுனால ஒரு 3-4 டேஸ் வந்து நம்ம வெளியிலே வச்சு யூஸ் பண்ணலாம். ஈவன் ஸ்பூன் கூட வந்து ஈர ஸ்பூன் போடாமல் இருந்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த டேஸ்ட்டும் மாறாது. நம்ம லாஸ்ட் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிற எல்லா ரெசிப்பியுமே நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி குக் பண்ணுவேன் அப்படின்றது தான். சிம்பிள் அண்ட் ஈஸியாக வந்து பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு அவேர்னஸ் மாதிரி ஒரு சின்ன டிப்பு. இந்த கறி லீவ்ஸ் வந்து லாஸ்ட் வீக் வாங்கினது, கருவேப்பிலை வந்து வாங்கிட்டு வந்ததில் 1-2 தான் வந்து கருவேப்பிலை இருந்துச்சு. பாக்கியெல்லாம் என்ன லீவ்ஸ்னே எனக்கு தெரியல. ஸோ இது வந்து வாங்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்குங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம லைஃப் வந்து ஃபுல் ஆஃப் சேலஞ்சஸ் தான். ஸோ வந்து நம்ம முடியாமல் இருக்கும்போது கூட நம்ம குக் பண்ணுறது கூட ஒரு சேலஞ்சு தான். இப்போது நம்ம நிறைய நியூஸ் பார்க்குறோம். நம்ம கடையில் ஃபுட்டு வாங்கி ரிஸ்க் எடுக்கிறத விட இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக அந்த வீக், நமக்கு சிக்காக இருக்கிற வீக் வந்து நம்ம கிராஸ் பண்ணிடலாம். இப்போது தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து ஒரு 2-3 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டோர் பண்ண வேண்டியது தான். நான் அன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு மட்டும் கொஞ்சமாக எடுத்துகிட்டு பேலன்ஸ் வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து சௌச்சோ பொரியல் வந்து நான் பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபி வந்து இதே தக்காளி தொக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வத்தல் குழம்பு மாதிரி நம்ம வந்து பண்ணலாம், இன்னும் டேஸ்டியாக வந்து பண்ணி ஸ்டோர் பண்ணலாம். இந்த ரெசிபி நான் இன்னொரு நாள் ஷேர் பண்ணுறேன். இப்போது கம்மிங் சாட்டர்டே வந்து கொலு வர்றதுனால நான் வந்து
கொலு டெக்கரேஷனுக்காக ஒரு சில பொருட்கள் வந்து ஷாப் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த வருஷம் எனக்கு பட்ஜெட் இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒரு பட்ஜெட்டில் தான் வந்து நான் ஷாப் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நம்மக்கிட்ட வாங்கின திங்ஸ் எல்லாம் இருக்குது, டெக்கரேஷனுக்கும் இருக்குது, கொலு டால்ஸும் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் வந்து ரொம்ப பட்ஜெட் ஷாப்பிங் தான். ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு வந்து இப்போ நான் காட்டுறேன். அதுக்கப்புறமா வந்து எவ்வளோ பட்ஜெட்டில் நான் வாங்கியிருக்கேன், ஸோ எப்படி வந்து பட்ஜெட்டில் ஷாப் பண்ணலாம், எப்படி வந்து பொருட்கள் வந்து கம்மியான ரேட்டில் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸும் நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நாங்கள் செலக்ட் பண்ண ஃபஸ்ட்டு டெக்கரேஷன் ஐட்டம் அப்படின்னு பார்த்தா இந்த ஃப்ளவர் வேஸ் தான். பேபி பிங்க்கில் ரொம்ப நல்லா இருந்துச்சு, பார்க்க ஒரு ப்ளசன்ட் ஃபீலிங் கொடுத்துச்சு. அதனால் இந்த ஃப்ளவர் வேஸ் வந்து செலக்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி 2 சின்ன ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் வந்து எடுத்தோம். டிஃப்ரெண்ட்டாக ஒரு நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் நல்லா இருந்துச்சு, இன்னொன்று வந்து க்ரீன் கலர். அதுக்கப்புறமா ஒரு ஃப்ளவர் வேஸ் ஸ்டாண்டு மட்டும் வந்து வாங்கினேன். என்கிட்ட ஆல்ரெடி இந்த ஃப்ளவர் பஞ்ச் வந்து இருக்குது, அதனால் வந்து நான் அந்த ஸ்டாண்ட் மட்டும் சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஹென் ஸ்டாச்சு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த கோழி ஸ்டாச்சு தான். அதுக்கப்புறம் வந்து எப்போவுமே நம்ம பாரம்பரியமாக சொல்லிகிட்ருக்க அந்த கதை, காக்கா வந்து பானையிலேருந்து தண்ணி எப்படி எடுத்துச்சு அப்படின்ட்டு அந்த ஸ்டோரியை சொல்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு. கொலு பொம்மைகள் அப்படின்னாலே ஒவ்வொரு பொம்மையும் ஒரு கதை சொல்லும். ஸோ நம்ம செலக்ட் பண்ணுற பொருட்களும் அப்படி சின்ன சின்ன பொருட்களாக இருந்தால் கூட ஒரு ஸ்டோரி சொல்கிற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நம்ம கொலு வந்து இன்னும் வந்து அதை அலங்கரிக்கும். இது வந்து ஒரு சின்ன டிப்பு. எப்போவுமே வந்து உட்டன் ஸ்டாச்சுஸ் பொம்மைகள் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் இந்த பீஸ் வந்து ரொம்ப ரேட் கம்மியாக இருந்தது, அதனால் இந்த ஸ்வான் வந்து ஒன்று செலக்ட் பண்ணேன். இது வந்து கொலு தான் இல்லை, மற்ற டைமும் நம்ம வந்து டெக்கார் பீஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மல்டி பர்பஸ்க்காக தான் வந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் விநாயகரும் பெல்லும் இருக்கிற மாதிரி ஒரு தோரணம் செட்டு வந்து வாங்கினேன். இது வந்து 2 பக்கமும் கொலுவுக்கு 2 சைடு வந்து நம்ம டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு. தோரணம் செலக்ட் பண்ணும்போது ஒரு சின்ன டிப்ஸு என்ன அப்படின்னா, தோரணம் வந்து 50-60 ருபீஸ்லேருந்தே இருக்குது. நம்ம பட்ஜெட் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப் டு 1000-1200 வரைக்கும் கூட தோரணம் செட் இருக்குது. பட் எந்த ஒரு பொருளுக்கும் நான் ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தான் அந்த பொருளை வந்து செலக்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 தாம்பூல பிளேட் மாதிரி வாங்கினேன். இது 2மே வந்து கொலு டைமில் தான் யூஸ் பண்ணுவேன். பேலன்ஸ் டைம் கொலு திங்ஸோடே வந்து பேக் பண்ணி உள்ளே வச்சுடுவேன். இப்போ உங்களுக்கான டிப்ஸ் என்ன அப்படின்னா, இந்த 2 பொருள் மட்டும்தான் எபோவ் 100 நான் வாங்கினதுலே. ரிமைனிங் இருக்கிற எல்லா பொருட்களுமே பிலோ 100 ருபீஸ் தான். என்னோடய பட்ஜெட் வந்து பிலோ 100 அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தான் நான் வந்து பொருட்களே வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டிப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து கொஞ்சம் தேடி நம்ம வாங்கினோம் அப்படின்னா நம்ம பட்ஜெட்லேயே அழகான க்யூட்டான பொருட்கள் வந்து நிறைய நம்ம வாங்க முடியும். இன்னும் கொஞ்சம் கூட ஷாப்பிங் வந்து பெண்டிங் இருக்குது, அது இந்த வீக் தான் வந்து பார்க்கணும். கொலு ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்தோம், நாங்கள் வீட்டில் தான் நைட்டு டின்னருக்கு வந்து இந்த மாதிரி ப்ரெட்டில் அந்த தக்காளி தொக்கு நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சதை வந்து ஸ்டஃப் பண்ணி அதே வந்து சாண்ட்விச் மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம். இந்த மிக்ஸ் வந்து செஞ்சதுக்கு முக்கியமான ரீசன் அதுதான். ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, அதுக்கப்புறம் நைட் டின்னருக்கு, மதியானம் லஞ்சுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம வந்து ஹோட்டல் சாப்பாடாக முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்காக தான். முன்னாடிலாம் எனக்கு சாண்ட்விட்சு இந்த மாதிரி ப்ரெட்லாம் வந்து கரண்ட்டில் ஹீட் பண்ணுறதே பயமாக இருக்கும், இது வந்து ஹெல்தி இல்லையே அப்படின்னு வந்து தோணும். பட் இப்போ வந்து நம்ம பார்க்குற நியூஸ்க்கெல்லாம் இதுவே பெட்டர் அப்படின்னு எனக்கு வந்து தோணுது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு நிறைய வெளியில் ஒர்க் இருக்குது, கண்டினியூஸாக ரொம்ப டைட்டாக ஹெக்டிக்காக வந்து போயிட்டுருக்கு. ப்ளஸ் வந்து பாப்பாவுக்கும் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே வந்து ஃபீவரோடு பிஸியாக வந்து போச்சு. என்னோடய பிஸ்னஸ் ஒர்க், அதுக்கப்புறம் பாப்பாவோட எக்ஸாம், அதுக்கப்புறம் வெளியில் போகிற வேலை, இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து டெய்லி ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ் ப்ளஸ் வந்து ஏதாவது ஒரு பொரியல். என்னோட இந்த லாஸ்ட் வீக் ரொட்டீனில் உங்களுக்கான மெசேஜ் என்ன, டிப் என்ன அப்படின்னா, நான் வந்து விடாத ஃபீவர்லேயும் ஹோட்டல் ஃபுட்டை அவாய்ட் பண்ணியிருக்கேன். வெரைட்டி ரைஸாக சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிச்சு. அதனால் லாஸ்ட்டு சண்டே வந்து பொட்டேட்டோ கிரேவி வந்து பண்ணேன். அதே வந்து கொஞ்சம் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டேட்டோ 65 கிரேவி அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு ரெசிபி வந்து ட்ரை பண்ணேன். சூப்பராக வந்துச்சு. அந்த ரெசிபி வந்து இப்போ உங்களுக்காக. உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணிவிட்டு அதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி
கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு கொஞ்சமாக சால்ட்டு, ஒரு பாதி அளவு வந்து சால்ட்டு போட்டு அதை வந்து விசில் போட்டு குக்கரில் வேக வச்சிட்டேன். சைடில் வந்து இன்னொரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆயில் விட்டு, ஆயில் சூடானது கொஞ்சம் நிறைய சோம்பு மட்டும் தாளிக்கிறேன். நீங்கள் வேணும்னா பட்டை, பிரிஞ்சல் எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நைஸாக சாப் பண்ண வெங்காயம், ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு பிடி கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு ஹாஃப்லேருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள்தூள் எல்லாம் சேர்த்து வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு, கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். வெஜிடேரியன் வெரைட்டிஸை பொறுத்த வரைக்கும் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலாஸ்லாம் கொஞ்சம் ஹை ஆகாமல் இருந்தால் தான் ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். நிறைய சேர்க்க தேவையில்லை. ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து அதையும் வந்து சேர்த்து கட் பண்ணி இதை கூட வந்து வதக்கி வேக வச்சுக்கிறேன். தக்காளியும் வெந்ததுக்கப்புறமா வீட்டு குழம்பு மிளகாய் தூள் காரத்துக்கு தேவையான அளவு நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி வதங்கினதும் ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வந்து குக் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து இந்த பொட்டேட்டோ வேக வைக்கிற தண்ணி கூட இதில் வந்து நம்ம சேர்த்துடலாம். நான் அதை ஆக்சுவலி கேப்சர் பண்ணல, அந்த தண்ணியை வந்து நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு பிளேட்டில் ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சம் பெப்பர் பவுடர், கொஞ்சம் சோம்புத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு சால்ட்டு. ஏன்னா வந்து ஆல்ரெடி நம்ம பொட்டேட்டோலையும் சேர்த்துருக்கோம், கிரேவிலையும் சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக பிஞ்சு சால்ட்டு எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து தயிர் மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு பொட்டேட்டோஸ் எல்லாமே அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து அப்படியே சோக் பண்ணி வச்சிடுறேன். எப்போவுமே வந்து இந்த மாதிரி நம்ம மசாலா போடுறதுக்கு ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்காக தான் வந்து பிளேட்டில் வந்து நான் மிக்ஸ் பண்ணுவேன். இப்போ வந்து கலர் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் கலர்ஃபுல்லாக வேணுன்னா சேர்த்துக்கலாம், பட் ரொம்ப கலர் தேவையில்லை, டேஸ்ட் இருந்தால் போதும். அதனால் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து நம்ம தோசை தவாலே வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோஸ் எல்லாம் வந்து இதில் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். இது மேலே வந்து ஒரு பிடி அளவுக்கு வந்து கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்கிறேன். அப்போது இன்னும் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக பொட்டேட்டோஸ் வந்து ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது அவ்வளோ ஹெல்தி இல்லை, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதனால தான் வந்து நான் இப்படி ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் கிரேவிக்கு தேவையான தேங்காய், ஒரு ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் ஒரு 5-6 பாதாம் எல்லாம் சேர்த்து கிரைண்ட் பண்ணி திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் கிரேவியில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது கூடவே தேவைப்பட்டால் கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜார் வாஷ் பண்ண வாட்டரும் நம்ம வந்து இது கூடவே சேர்த்துக்கலாம். அப்புறமா இப்போ வந்து ஃப்ரை பண்ண பொட்டேட்டோஸ் வந்து ரெடியாக இருக்குது. இதையும் வந்து கிரேவியில் மிக்ஸ் பண்ணிடுறேன். இது வந்து ரொம்ப கலந்து விட்டோம் அப்படின்னா அந்த மேலே இருக்கிற கோட்டிங்லாம் வந்து போக ஆரம்பிச்சிரும். அதனால் வந்து ரொம்ப கலந்து விட தேவையில்லை, சும்மா லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே ஒரு கைப்பிடி அளவு அகைன் கருவேப்பிலை அண்டு கொத்தமல்லி இது 2ஐயும் தூவி சர்வ் பண்ண வேண்டியதான். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் வந்து ட்ரை பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டு சாட்டர்டே வந்து டி நகரில் இருக்கிற பெருமாள் கோவில் போயிருந்தோம். இது வந்து சின்ன திருப்பதி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கோவிலில் வந்து பயங்கர கூட்டமாக இருந்துச்சு, ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. 3rd சாட்டர்டே அப்படின்றதுனால நாங்கள் ஒரு நியர்லி ஒரு 2-3 ஸ்ட்ரீட் வந்து தாண்டி போய் தான் க்யூவில் நின்று வந்தோம். பட் வந்து க்யூ வந்து சீக்கிரமே மூவ் ஆகிடுச்சு, அதனால் வந்து சாமி தரிசனம் நல்லா இருந்தது. லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து சக்திக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த மண்டே அதுக்கப்புறம் வெனஸ்டே ஒரு நாள் கேப் விட்டு இந்த வாரம் ஃபுல்லாகவே எக்ஸாம் இருக்குது, நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாகவும் எக்ஸாம் இருக்குது. ஸோ இந்த வாரமும் ரொம்ப ஹெக்டிக்கான நிறைய ஒர்க் வந்து இருக்குது. ஆல்ரெடி நான் வந்து ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் vlog. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸோட யூஸ்ஃபுல்லான ஷார்ட்ஸோடு நான் அவங்கள வந்து மீட் பண்ணுறேன். இந்த vlogல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்னு நினச்ச 2 டிப்ஸ் வந்து, ஒன்று, நமக்கு சேலஞ்சஸ் இருந்தாலும் சேலஞ்சஸ் தான் நமக்கு லைஃப், அது வந்து அதில் இருக்கிற பாசிட்டிவிட்டியை மட்டும் பார்ப்போம். 2வது விஷயம், எந்த ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடியும் பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த 2 டிப்ஸும் தான். நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாமா?